அதே சமயத்தில் தேவ ஆவியினால் நடத்தப்படுவதற்கு உங்களை விட்டு கொடுங்க. விட்டு கொடுக்குறதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல சுட்டறிக்கையை விட்டு கொடுங்க. எதெல்லாம் மாம்ச எண்ணங்கள் உங்களுக்கு உணர்த்தப்படுதோ, இதில் வேணாம் இது வேணான்னு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவன் தான் நம்மை நடத்தணும். அப்போ தான் நாம் மந்தை அவரை மேய்ப்பனாக இருப்பார். எனவே பரலோகத்துக்கு போகிறதுக்கு இயேசு கிறிஸ்து வழி என்று அறிந்தீர்கள் என்றால் நல்லது. ஆனால் இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் வந்தால் பரலோக சந்தோஷத்தை அனுபவித்தீர்கள் என்றால் அவர் உங்களை ஆளுகை செய்ய விட்டு கொடுத்திருப்பீர்களே. அவர் உங்களை ஆளுகை செய்ய விட்டு கொடுத்திருந்தால் நாளுக்கு நாள் பரிசுத்தமாவீர்களே. அதாவது நாமும் அவரும் இரண்டரை கலக்கணும். அவர் இல்லாமல் சுயமாய் நான் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லணும்.